ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை 16ஆம் நாள் பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமக்கு, அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். பொருள்: எங்களுடைய தலைவனாயிருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடி தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக. மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒலி எழுப்பும் பறை, அதாவது சிறு முரசு தருவதாக நேற்றே கூறியிருக்கிறான். அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம். அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம். அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே கூறிவிடாதே. மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்காக திறப்பாயாக. விளக்கம்: ஒருவர் ஒரு செயலை செய்ய போவதாக தெரிந்த ஒருவரிடம் கூறுகிறார். ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே அதை செய்யாதே, இதை செய்யாதே என்ற அபசகுணமான வார்த்தைகளை பேசாமல் அப்படியா என்று ஆரம்பித்து செய்ய போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம். சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று கோதை நாச்சியார் இப்பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள். இதுவே இந்த பாடல் உணர்த்தும் உட்கருத்து. 16ஆம் நாள் பாசுரம் நிறைவடைந்தது.